இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டன் கொத்துக்கறி இதாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கீமான்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி கிரேவி செஞ்சு நம்ம மசாலா இட்லி செஞ்சு சாப்பிட்லாம். தட்டு இட்லியை செஞ்சு சாப்பிட்லாம். அந்த கிரேவி வச்சு மசாலா தோசை, இட்லி, தட்டு இட்லி எதுனாலும் சாப்பிட்லாங்க. சாப்பாட்டில் போட்டும் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1/4 கிலோ வாங்கிட்டு வர சொன்னேன். நல்லா கொத்தி கொடுத்துருந்தாங்க. இது அப்படியே நம்ம பாத்திரத்தில் கொட்டி அலச முடியாது. இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம அலசினா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இது குக்கரில் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அந்த கிரேவி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சாச்சு. இப்போ அதுக்கு நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, பெருசு தான் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் ரொம்ப சேர்த்துறாதீங்க, புளிப்பாகிடும். கிரேவியோட டேஸ்ட்டே மாற்றிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நம்மளுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குக்கரில் நம்ம வைக்கிறதுனால ரொம்ப அவசியம் இல்லை. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். நம்ம ரொம்ப காரம் சேர்க்க போகிறதில்ல. 1/2 ஸ்பூன்ட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். குழம்புத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா கறி கம்மியாக இருக்காலும் நம்ம காரம் அதிகம் சேர்க்கக்கூடாது. காரம் அதிகமாகிடுச்சுன்னா சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இப்போ பசங்க காரம் சாப்பிடுவாங்க. நீங்கள் சின்ன பசங்க செஞ்சு கொடுக்குறதா இருந்தாக்கா காரம் கம்மியாக சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம கறியை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கறியிலையும் தண்ணி விடும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கனாக்கா குழம்பு மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு திக்காக வராது. நம்ம மூடி போட்டு நம்ம 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. 5 விசில் விட்டு எடுத்து நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடி திறந்து பார்த்தோம்னாக்கா நல்லா கிரேவி நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு முட்டை நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். நல்லா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றணும். அப்படியே தூக்கி உடச்சி ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிங்கனாக்கா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா முட்டை பரவலாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். முட்டையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில் சேர்த்து செய்யும்போது. இதில் இதே மாதிரி நம்ம செஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி நம்ம புளி பணியாரம் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இன்னும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை தழை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு நாட்டாடு கறி கிடச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வளப்பாடு அவ்வளோதான் நல்லா இருக்காது. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.